வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நம் இராணுவ தளவாடங்களை இணைந்து மேம்படுத்தவும் தயாரிக்கவும் தேவையான இராணுவ தொழில்துறை கூட்டாண்மை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா பிரான்ஸ் உறுதி. இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல் சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம். தேனி லோயர் கேம்ப் இளையராஜா தோட்ட வளாகத்தில் தாயார் மற்றும் பாட்டி சமாதிகளுக்கு அருகே நல்லடக்கம் செய்ய உள்ளதாக தகவல். தமிழக கேரளா உறவுகளை சீர்குலைக்க கேரள அரசு முயற்சிக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். ஒடிசா மாநிலத்தில் ஆட்டோ டிராக்டர் இருசக்கர வாகனங்கள் மீது அதிவேகமாக கார் மோதி கோர விபத்து. 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். இனி விரிவான செய்திகளை காணலாம். நம் இராணுவ தளவாடங்களை இணைந்து மேம்படுத்தவும் தயாரிக்கவும் தேவையான இராணுவ தொழில்துறை மற்றும் கூட்டாண்மை ஒப்பந்தத்தை இந்தியா பிரான்ஸ் உறுதிப்படுத்தி உள்ளன. விண்வெளி, இணையவெளி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப துறையிலும் இணைந்து செயல்பட இரு நாட்டு தலைவர்கள் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது. புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகள் இடையே பல்வேறு உடன்படிக்கை ஏற்பட்டது. இது குறித்து நம் வெளியுறவுத்துறை செயலர் வினய் குவாத்ராப் கூறும்போது, பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சந்திப்பின் போது இஸ்ரேல் காசா போர் குறித்து விவாதிக்கப்பட்டது. செங்கடல் பகுதியில் தற்போது ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தியா பிரான்ஸ் இராணுவ தளவாட தயாரிப்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து தலைவர்கள் உறுதியளித்தனர். விண்வெளி, இணையவெளி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ், இணையவெளி குற்றங்கள் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட உடன்படிக்கை ஏற்பட்டது. டாடா மற்றும் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் இணைந்து H-125 ரக ஹெலிகாப்டர்களை கூட்டாக இணைந்து தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் செயற்கைக்கோள் நிலைநிறுத்துவதில் நியூ ஃபேஸ் இந்தியா மற்றும் பிரான்சின் ஏரியா ஃபேஸ் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது என்பது கூறியுள்ளனர். இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல் இறுதி சடங்குக்காக சொந்த ஊரான தேனிக்கு எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த இளையராஜாவின் மகள் பவதாரணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பவதாரணி உடல் தியாகராஜ நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பொதுமக்கள் மற்றும் திரை பிரபலங்கள் அஞ்சலிக்காக பவதாரணி உடல் வைக்கப்பட்டது. பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தியாகராஜ நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு இயக்குநர்கள் வெங்கட் பிரபு, சுதா கொங்குரா மற்றும் நடிகர் பிரேம்ஜி, பாரதிராஜா மகன் மனோஜ் ஆகியோர் வருகை தந்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் திரை பிரபலங்கள் குவிந்தனர். அதனைத் தொடர்ந்து இறுதி சடங்குக்காக அவரது சொந்த ஊரான தேனிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தேனி லோயர் கேம்பில் உள்ள இளையராஜா தோட்ட வளாகத்தில் தாயார் மற்றும் பாட்டி சமாதிகளுக்கு அருகே பவதாரணி உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தமிழக கேரளா உறவுகளை சீர்குலைக்க கேரள அரசு முயற்சிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து உள்ளதால் அதற்கு மாற்றாக புதிய அணை கட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. இது தமிழக அரசையும் தமிழக மக்களையும் சீண்டி பார்க்கும் செயல் என்றும், முல்லை பெரியாறு அணை வலுவாக இருப்பதாக கூறி இந்த சிக்கலுக்கு உச்ச நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. ஆனாலும் இப்பிரச்சனையை மீண்டும் மீண்டும் எழுப்புவது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் மட்டுமின்றி இது இரு மாநில உறவுகளை சீர்குலைக்கும் முயற்சி. முல்லை பெரியாறு என்றும் அணையின் நீர்த்தேக்க உயரத்தை 152 அடியாக உயர்த்துவதை தாமதப்படுத்த வேண்டும் என்பதே கேரள அரசின் நோக்கம் என்றும், முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான எந்த தேவையும் இப்போதைக்கு எழவில்லை என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ஆட்டோ, டிராக்டர், பைக்குகள் மீது அதிவேகமாக மோதிய கார் கோர விபத்தில் 7 பேர் பலியாகினர். ஒடிசா மாநிலம் கோரபோட் மாவட்டம் புஜபுரு கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் இன்று ஆட்டோ சென்றது. அந்த ஆட்டோவில் 15 பேர் பயணித்தனர். அந்த சாலையின் மறுபுறம் 2 பைக்குகள் மற்றும் டிராக்டர் வந்தபோது அப்போது அதே சாலையில் அதிவேகமாக வந்த கார் முன்னே சென்று கொண்டிருந்த
ஆட்டோவை கடக்க முற்பட்டது. அப்போது கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீதும் எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீதும் டிராக்டர் மீதும் அதிவேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் 2 இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் தூக்கி வீசப்பட்டு அதேபோல் ஆட்டோவும் காரும் கவிழ்ந்தன. இந்த கோர விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி மேலும் 4 பேர் உயிரிழந்தனர். இதனால் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்தது. இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பரந்தூர் புதிய விமான நிலையத்தின் திட்டத்தை கைவிடக் கோரி கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் 20 கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 5746 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு பணிகளை துவங்கியுள்ளது. இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு தேவையான இடங்களை கையகப்படுத்த தமிழக அரசு நிர்வாகம் அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரியும் ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கிராமம் முழுவதும் அகற்றப்பட உள்ள ஏகனாபுரம் கிராம மக்கள் 550வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி சார்பில் திருப்பூரில் வாகன பேரணி நடைபெற்றது. விவசாயம் மற்றும் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் மத்திய அரசிற்கு எதிராக திருப்பூர் காந்தி நகர் பகுதியில் தொழிற்சங்கம் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உத்தரவாதப்படுத்த வேண்டும், தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 26,000 ஊதியமாக வழங்க வேண்டும், கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் சிறு குறு நடுத்தர விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், வேலை பெறும் உரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் AITUC, CITU, LPF, INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அடுத்த சிறுநெசலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க கிராம சபை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சிறுநெசலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு ஊராட்சி செயலர் செல்லவேல் படித்து காண்பித்தார். அதில் பாரத பிரதமர் திட்டத்தில் ஏற்கனவே வீடு கட்டுவதற்கான ஆணை பெற்று வீடு கட்டாதவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட தொகையை திரும்ப செலுத்துவது தொடர்பாகவும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மக்களுக்கு பணி வழங்குவது தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஊராட்சி செயலர் செல்லவேல் தெரிவித்தார். கூட்டத்தில் ஒன்றிய செயல் அதிகாரி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருச்சியில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி சிலையை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருச்சி TVS டோல்கேட் அருகே நிறுவப்பட்ட கலைஞர் திருவுருவ சிலையை திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவா வேலு, திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருச்சி கள்ளுக்குழி மன்னார்புரம் பகுதியில் திருச்சி தெற்கு மாவட்ட கலைஞர் நகர் பகுதி கழகத்தின் சார்பில் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில அணி நிர்வாகிகள் வன்னை அரங்கநாதன், KN சேகரன், சபியுல்லா, கவிஞர் சல்மா, செந்தில், துணை மேயர் திவ்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் ஊராட்சிகளில் குடியரசு தினத்தை முன்னிட்டு
சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சிக்குட்பட்ட கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு கிராம சபா கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி தரம் உயர்த்த கோரி தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் காந்தி நகரில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் சேதமடைந்துள்ளதால் புதிய கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்ட வேண்டும் என மனு அளித்தனர். இதேபோன்று குடியாத்தம் அடுத்த தாழையாத்தம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபா கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் அமலு அமர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கழிவுநீர் கால்வாய்களை தூர்வார வேண்டும், பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதில் மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் எய்ம்ஸ் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்காமல் நரேந்திர மோடி அரசு வஞ்சிக்கிறது என்று நெல்லையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் தெரிவித்தார். நெல்லை மத்திய மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நெல்லை டவுன் வாகையடி முனையில் மாநில வர்த்தகர் அணி இணை செயலாளர் மாலை ராஜா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன்கான், மாநகர செயலாளர் சுப்பிரமணியன், மேயர் சரவணன், துணை மேயர் ராஜு, பகுதி செயலாளர்கள் நமச்சிவாயம், சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். மாநில விவசாய அணி செயலாளரும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான AKS விஜயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது மொழிக்காக உயிரிழந்த 12 பேரின் தியாகத்தை போற்றும் வீரவணக்கம் செலுத்தும் உரிமையும் கடமையும் திமுகவிற்கு மட்டுமே உண்டு எனவும், இதற்கு காரணம் மொழிக்காக பணியாற்றிய இயக்கம் திமுக தான் எனவும், 1938ஆம் ஆண்டு தொடங்கிய போராட்டம் இன்று வரை நடைபெற்று வருகிறது என்றும், இந்தி மொழியை தமிழகத்திற்குள் நுழையவிட மாட்டோம் என முதல்வர் ஸ்டாலின் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்றும், திமுக அரசு பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்கி வருகிறார் என்றும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தெரிவித்துள்ளார். வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற, தியாகிகளுக்கு வீரம் வணக்கம் செலுத்துகிற அந்த நேரத்தில் அந்த உரிமையும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு என்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இங்கே முழுமொழிந்திருக்கிறார். இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் மொழிக்காக பல்வேறு வகைகளில் பணியாற்றிய இயக்கம் என்பதை இங்கே பட்டியல் போட்டு உரையாற்றி இருக்கிறார்கள். இதுபோல 1938ஆம் ஆண்டு தொடங்கிய போராட்டம் மடிங்கியும் அதை தொடர்ந்தும் இப்பொழுது மண்ணும் தலை தூக்குகிற நிலையை, சிரமமான மேற்கத்திய ஆங்கில வார்த்தைகளை சரியாக உச்சரித்த கோவையை சேர்ந்த 6 வயது சிறுவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். கோவை உருமாண்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ரம்யா தம்பதியரின் 6 வயதுடைய மகன் லோகித் ஸ்ரீனிவாசன் துடியலூர் பகுதியில் உள்ள மிஸ்டர் தேவ் சர்வதேச அகாடமியில் திறன் மேம்பாட்டு பயிற்சியை பள்ளி படிப்புடன் கூடுதலாக பயின்று வருகிறார். இந்நிலையில் லோகித்தின் நினைவாற்றல் திறமையை கண்ட பயிற்சியாளர் தர்மதேவ் என்பவர் சிறுவனுக்கு தனியாக பயிற்சி அளித்துள்ளார். இந்நிலையில் சிறுவன் அறிவியல், மருத்துவம், தொல்லியல் உள்ளிட்ட பிரிவுகளில் உள்ள ஆங்கில சொற்களை 5 நிமிடம் 17 வினாடிகளில் கூறி அசத்தியுள்ளார். சிறுவன் லோகித்தின் இந்த அரிய சாதனை ஆசியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சிறுவன் லோகித் இதேபோன்று 200 நாடுகளின் பெயர்களை கூறி ஏற்கனவே உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நிலையில் தற்போது 6 மாதத்தில் சிறுவன் மீண்டும் ஒரு சாதனை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என் பேர் ஜோனா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மிஸ்டர் தேவ்ஸ் இன்டர்நேஷ்னல் அகாடமியில் தான் வந்துட்டு மிஸ்டர் தேவ் சார்கிட்ட வந்து நான் வந்து இப்போ டெய்லியும் அகாடமிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து லோஹித் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து 2nd வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்துட்டு கண்ட்ரிஸ் நேம் வந்து ஸ்பெல்லிங்ஸோட கிட்டத்தட்ட 200 கண்ட்ரி நேம் சொல்லியிருக்கான். இந்த டைம் வந்துட்டு அவன் வந்துட்டு எல்லா இருக்கிறதுலே ரொம்ப பெருசான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்பெல்லிங்கோட மீனிங்கும் சேர்த்து அவன் வந்து 5 minutes கிட்ட வந்து அவன் சொல்லியிருக்கான். நான் ட்ரெயின் பண்ண சாருக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். லோகித் மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய ஸ்கில் கண்டுபிடிச்சி சார் வந்து இப்போ ஸ்பாட்டிஃபைல வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸு பாடுறதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா பேருக்கு லைக் இங்கிலீஷ் நல்லா வர்றதுக்கு வந்து எப்படி நியூஸ் படிக்கிறது அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. சாரோட அகாடமியில் டெய்லியும் நாங்கள் நியூஸ் தெரிஞ்சுப்போம். நிறையா தமிழ் நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சு இப்போயே நாங்கள் வந்து என்னென்ன வேர்ல்டில் நடக்குது எல்லா நியூஸுமே தெரிஞ்சுப்போம். அதுவும் இல்லாமல் லோகித்துக்கு வந்து நாங்கள்
எல்லாருமே சேர்ந்து தான் ட்ரைனிங் கொடுத்தோம். அவனும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தான். அதனால தான் நாங்கள் ரெக்கார்டு இது பண்ணோம். தேங்க்ஸ்க்கு ரொம்ப சார். ஜனநாயகத்தில் பெரும் அச்சுறுத்தல் உண்டாகி இருக்கிறது என்றும் இந்தியா காக்கப்பட வேண்டும் என்ற முழக்கம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்றும் திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். திருச்சி பெரிய மிளகுபாறை அருகேயுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா, மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்திய நாடு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என அம்பேத்கர் விரும்பினார் என்றும், இன்று இந்திய நாடு RSS பிடியில் உள்ளது என்றும், நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும், ஜனநாயகத்தில் பெரும் அச்சுறுத்தல் உண்டாகி இருக்கிறது என்றும், இந்தியா காக்கப்பட வேண்டும் என்ற முழக்கம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்றும் டி ராஜா தெரிவித்துள்ளார். இந்திய நாடு எப்பொழுதும் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக திகழ வேண்டும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட அன்றைய தலைவர்கள் எல்லாம் விரும்பியது. இந்திய நாடு ஒரு மதச்சார்பு அரசை கொண்ட நாடாக, ஒரு மதச்சார்பு நாடாக மாறுவது கூடாது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இந்திய நாடு ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக, தியோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறுவது கூடாது. இந்திய நாடு ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக. பெருந்துறை அருகே விஜயமங்கலத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலத்தில் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் தமிழ் மொழி காக்க இன்னுயிர் ஈர்த்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் தலைமை தாங்கினார். மாநில கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் செம்மலை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் முத்தியால்பேட்டை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2022-23 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் நிர்வாக பணிகள் குறித்த பதிவேடு கிராம பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது. ஊராட்சி செயலாளர் 16 தீர்மானங்களை கிராம பொதுமக்கள் முன்பு வாசித்தார். இந்த தீர்மானங்களை பொதுமக்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. அதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைவரும் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர். கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், வாலாஜாபாத் ஒன்றிய குழு துணைத் தலைவர் P சேகர், உதவி இயக்குனர் மணிமாறன் உட்பட அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆலங்குளத்தில் தேசிய கொடி ஏற்ற அனுமதி மறுத்து கொடி கம்பத்தை அகற்றிய காவல்துறையை கண்டித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேரூராட்சி வளாகத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு காமராஜர் சிலை அருகில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு கொடிக்கம்பம் நடப்பட்டது. இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து கொடிக்கம்பத்தை அகற்றியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SS ராமசுப்பு தலைமையில் நெல்லை தென்காசி பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அகற்றிய கொடிக்கம்பத்தை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் கம்பத்தை நட்ட பிறகு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இதில் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ், மாநில இலக்கிய அணி துணைத் தலைவர் ஆலடி சங்கரையா, ஒன்றிய கவுன்சிலர் முரளிராஜா, OBC அணி மாநில துணைத் தலைவர் ஞானப்பிரகாஷ், முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் அருணாச்சலம், லெனின், லிவிங்ஸ்டன், ஏசுராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நரேந்திர மோடி அரசு மாநில அரசுகளை முடக்க நினைக்கிறது என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார்.
பொள்ளாச்சி ஜீவா திடலில் கோவை தெற்கு மாவட்ட திமுக மற்றும் மாணவர் அணி சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் வரவேற்றார். கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இவர்களை தொடர்ந்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் பேசினார். அப்போது மத்திய அரசு மாநில அரசுக்கு துரோகம் செய்து வருகின்றது என்றும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டுவரப்பட்ட தமிழ், செம்மொழி மற்றும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா உள்ளிட்ட மொழிகளின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குவதில் நரேந்திர மோடி அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்றும், ஆனால் 24,891 பேர் மட்டுமே பேசும் சமஸ்கிருத மொழிக்கு 649 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும், 30 கோடி மக்கள் பேசுகின்ற செம்மொழிக்கு 29 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்தது என்றும், இதன் மூலம் நரேந்திர மோடி அரசு மாநில அரசுகளை முடக்க நினைக்கிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். தமிழ் ஆர்வலருடைய பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பொள்ளாச்சி பகுதியிலே மொழிப்போர் தியாகிகள் மரணமடைந்ததற்கு நினைவு சின்னம் ஏற்படுத்த வேண்டும் என்பது. இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகிய நானும், நகரமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஷாம்லா நவநீத கிருஷ்ணன் அவர்களும் பொள்ளாச்சியில் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இந்த நினைவுத்தூண் அமைப்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். விரைவில் மாண்புமிகு தமிழக அமைச்சருடைய, மாவட்ட அமைச்சருடைய ஒப்புதலை பெற்று, தமிழக முதலமைச்சர்களுடைய ஒப்புதலை பெற்று மிக விரைவில் தமிழர்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாலாஜாபேட்டை அருகே டேங்கர் லாரி நெடுஞ்சாலையின் தடுப்பு சுவற்றில் மோதிய விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அம்மனத்தாங்கல் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆயில் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி சாலையின் நடுவே உள்ள கான்கிரீட் தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் முன்பக்க டயர்கள் கழன்று ஓடியதில் லாரி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சிறு காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். உடனே அருகிலிருந்தவர்கள் டேங்கர் லாரி ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த வாலாஜாபேட்டை காவல்துறையினர் லாரியை பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் தேமுதிக தொண்டர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மொட்டை அடித்துக் கொண்டு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர். மதுரை தேமுதிக தலைமை அலுவலகம் முன்பு மதுரை மாவட்ட செயலாளர் முத்துப்பட்டி மணிகண்டன் தலைமையில் கேப்டன் விஜயகாந்த் படத்திற்கு முன்பு 30க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மொட்டை அடித்து மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக ஜெய்ஹிந்த் புரத்தில் தேமுதிக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மோட்ச தீபம் ஏற்றி மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இதில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புவனகிரியில் 18வது வார்டில் பல மாதங்களாக குடிநீரில் சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதை சரி செய்யாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சிக்குட்பட்ட 18வது வார்டில் கடந்த பல மாதங்களாக குடிநீரில் சாக்கடை கழிவுநீர் கலந்து வருகிறது என்றும், இதனால் நோய் தொற்று ஏற்படுகிறது என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து புவனகிரி பேரூராட்சி மன்ற நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அதிமுக 18வது வார்டு கவுன்சிலர் ஜெயப்பிரியா ரகுராமன் தலைமையில் வார்டு பகுதி மக்கள் பங்கேற்று பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து புவனகிரி கடலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது குடிநீரில் சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை ஊராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி தலைவர் யாழினி புஷ்பவள்ளி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் மின்சார வசதிகள் ஏற்படுத்துவதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சக்கரக்கோட்டையில் செயல்படும் அரசு தமிழ் வழி உயர்நிலைப் பள்ளியை ஆங்கில வழி கல்வியாக தரம் உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் பழையங்குடி ஊராட்சி வளாகத்தில் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலம் சங்கர் தலைமை தாங்கினார். இதில் சுகாதாரத்துறை, வேளாண் துறை, அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் வாக்காளர் தினம், தொழுநோய் குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு அண்ணா நகர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி கவுண்டர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து கூறினர். கூட்டத்தில் கழிவுநீர் கால்வாயை ஆக்கிரமித்துள்ள இடங்களை அகற்ற வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் முதல் நிலை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் சித்ரா மருது தலைமையில் நடைபெற்றது. இதில் மொத்தம் 15 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் மொத்தம் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முக்கியமாக காவிரி கூட்டு திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சி பட்டுக்குடி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு கிராம மக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அரசு திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். ஊராட்சி செயலாளர் கலையரசன் மன்ற பொருட்கள் குறித்து வாசித்து ஒப்புதல் பெற்றார். இதில் மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து துறை அரசு அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் ராமநாதபுரம் தொட்டகலாம்புதூர் கிராமத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து கொடுக்கவில்லை என புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம சபை கூட்டத்தை பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கம்மாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட முதனை ஊராட்சியில் 75ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கிராம சபை கூட்டத்தில் விவசாய நிலங்களை கால்நடைகள் சேதப்படுத்தி வருவது குறித்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் துணைத் தலைவர் வேல்முருகன், ஊராட்சி செயலர் முத்தமிழன் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். அப்போது மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வெங்கடேசன் உறுதியளித்தார். இதில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா தமிழ்வேந்தன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை குறித்தும் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. குன்றத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கெருகம்பாக்கம் ஊராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கெருகம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சில பகுதிகளில் பாம்புகள் அதிக அளவில் வருவதாக சிறுமி ஒருவர் புகார் தெரிவித்தார். இதற்கு உடனடி தீர்வு காணப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட சேர்மன் மனோகரன், ஒன்றிய துணை சேர்மன் உமா மகேஸ்வரி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நம் ராணுவ தளவாடங்களை இணைந்து மேம்படுத்தவும் தயாரிக்கவும் தேவையான ராணுவ தொழில்துறை கூட்டாண்மை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா பிரான்ஸ் உறுதி. இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல் சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம். தேனி லோயர் கேம்ப் இளையராஜா தோட்ட வளாகத்தில் தாயார் மற்றும் பாட்டி சமாதிகளுக்கு அருகே நல்லடக்கம் செய்ய உள்ளதாக தகவல். தமிழக கேரளா உறவுகளை சீர்குலைக்க கேரள அரசு முயற்சிக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். ஒடிசா மாநிலத்தில் ஆட்டோ, டிராக்டர், இருசக்கர வாகனங்கள் மீது அதிவேகமாக கார் மோதி கோர விபத்து. 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.